Dear students and parents, welcome to Noble Career Academy, Namakkal. நான் உங்கள் வேல்முருகன் சார், co-founder of Noble Career Academy, Namakkal. NEET 2026, ReNEET 2026, then result All India Counseling எப்ப ஸ்டார்ட் ஆகும், நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு MBBS, BDM, BDS திங்க் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணியிருந்த டைம்ல இன்னைக்கு அபிஷியலா நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல rank list publish பண்ணிருக்காங்க. So இந்த rank list for 7.5 reservation as well as 92.5 reservation ல government quota, then 92.5 reservation ல management quota, இந்த மூணு reservation குண்டான rank list அபிஷியலா நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல இருந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சோ இந்த தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரிசல்ட் கம் ரேங்க் லிஸ்ட பேஸ் பண்ணி நான் 7.5ல வர சார், அதாவது 6th ல இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன், irrespective ஆஃப் மீடியம். நீங்க தமிழ் மீடியம்ல படிச்சிருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிருந்தாலும் சரி, 6வதுல இருந்து 12வது வரை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன், கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்காகவே 7.5% சிறப்பு இடஒதுக்கீடு இருக்கு. இந்த சிறப்பு இடஒதுக்கீடுல எனக்கு MBBS சீட் கிடைக்குமா கிடைக்காதா சார் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் நமக்கு 7.5 அபிஷியலா பார்த்துருக்கோம் அப்படின்னா எல்லா கேண்டிடேட்டுக்கும் உண்டான ரிசர்வேஷன் ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கும். அதுல 7.5ல நமக்கு ரிசர்வேஷன் ரேங்க் லிஸ்ட் இருக்கு. ஸோ இந்த 7.5ல மார்க், ஃபர்ஸ்ட் மார்க் இந்த இயர் நம்ம பார்க்கும்போது 599, சரிங்களா? ஸோ செகண்ட் மார்க் 595, then third 595. so இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 மார்க்ஸ் வரையும் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா ஒரு 570 to 585. so இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 7-8 மார்க் வரையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மார்க்குக்கு உண்டான டிஃபரன்ஸ் 4 மார்க் 5 மார்க் இருக்கு. 599 595 4, 595 595 0, then 595 590 ஒரு 5 மார்க். சோ ஒவ்வொரு மார்க்ல 5-6 மார்க் வித்தியாசம் இருக்கு. பட் 540 டச் பண்ணதுமே, ஆஃப்டர் 540 558 அந்த ரேஞ்ச் வந்ததுமே ஒரே மார்க்ல 3 கேண்டிடேட்ஸ் 4 கேண்டிடேட்ஸ், 530ல 5 கேண்டிடேட்ஸ், 531ல 3-4 கேண்டிடேட்ஸ். சோ அப்ப நம்ம தமிழ்நாட்டுல 7.5% ரிசர்வேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் நல்லாவே பண்ணிருக்காங்க. அதிகமான எஃபர்ட் போட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு கட் ஆஃப் மார்க் என்ன சார் ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா லாஸ்ட் இயரை விட 2025 விட இந்த வருஷம் 2026ல 7.5க்கு கட் ஆஃப் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இந்த இன்க்ரீஸ் ஆகுறது எந்த ரேஞ்ச் வரையும் இருக்கலாம், எந்த மார்க் எடுத்தா நான் சேஃப் ஜோன் அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். சோ இந்த டீட்டெயிலா மார்க்குக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளவு சீட் 7.5க்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு ரிசர்வேஷன் படி லாஸ்ட் இயர்ல நமக்கு 29/7/2025ல வந்த ஒரு டேட்டா படி, நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல இருந்து பப்ளிஷ் பண்ண டேட்டா படி ஒவ்வொரு ரிசர்வேஷனுக்கும் எவ்வளவு சீட் அப்படிங்கிறத நம்ம டெரைவ் பண்ணிருக்கோம். சோ இந்த ப்ரிடிக்ஷன், இந்த டேட்டா இஸ் பிலாங்ஸ் டு திஸ் டேட்டா. ஏன் சார் இந்த டேட்டா எடுத்திருக்கீங்க? இப்ப புதுசா ஒரு 150 சீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களே, அந்த சீட் கன்சிடர் பண்ணலையானா எஸ் கன்சிடர் பண்ணல. இதுக்கு உண்டான மேஜர் ரீசன், நம்ம 150 சீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல. இதுல ஆல் இந்தியா கோட்டா 15% போயிட்டு மீதி இருக்கிறதுல நமக்கு பொதுவா என்ன கிடைக்கும்னா 92.5 7.5 பிரிப்பாங்க. அப்ப அங்கிருந்து நமக்கு ஒரு 11-12 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக பாசிபிலிட்டி இருக்கு. பட் அந்த 2 பிரைவேட் காலேஜஸ் டீம்டு யூனிவர்சிட்டியா கன்வெர்ட் பண்றதுக்குண்டான ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அங்க டீம்டு யூனிவர்சிட்டியில 7.5ல ஒரு சில சீட்டஸ் லாஸ் ஆயிடும். அப்ப இங்க அதிகமான சீட் அங்க லாஸ் ஆக பாசிபிலிட்டி இருக்கு. சோ அதனால ஒரு சேஃப் மார்க்கா கொஞ்சம் அடிஷனல், அதாவது சீட் ஒரு 5-6 சீட்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி வச்சு நம்ம ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன் பண்ணிருக்கோம். சோ இப்ப இந்த டேட்டா படி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர்ல ஓசிக்கு மட்டும் டோட்டலா எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னா 154. திஸ் சீட் ஒன்லி ஃபார் MBBS. BDS நான் இன்க்ளூட் பண்ணலன்னா MBBSக்கு மட்டும். சோ MBBSக்கு மட்டும் லாஸ்ட் இயர் ஓசிக்கு 154 சீட்ஸ், BCக்கு 130, BCM 17, MBC 100, SC 75, SCA 14, ST 4. then இங்க ஒவ்வொரு 4 இதா பிரிச்சிருக்கு இல்லைங்களா? சோ இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட், பிரைவேட் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி.
ஸோ லாஸ்ட் இயர் ஒவ்வொரு காலேஜிலும் கவர்மெண்ட் காலேஜ் எல்லா கவர்மெண்ட் காலேஜும் சேர்ந்து ஜெனரலுக்கு 99 சீட்ஸ், தென் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு 2 சீட்ஸ், தென் பிரைவேட் காலேஜஸ்க்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்க்கு 46 சீட்ஸ், டீம்டு யூனிவர்சிட்டிக்கு 7 சீட். அப்ப லாஸ்ட் இயர் டீம்டு யூனிவர்சிட்டியில அண்டர் 7.5 சீட் கொடுத்திருக்காங்க. இந்த இயரும் அந்த புதுசா கன்வெர்ட் ஆகிற டீம்டு யூனிவர்சிட்டிக்கு 7.5ல சீட் கிடைக்கும். அந்த சீட் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் சீட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு அப்புறம் தான் அக்யூரேட்டா சொல்ல முடியும். அதனால லாஸ்ட் இயரோட சீட் லாஜிக்கை வச்சு நான் எடுத்திருக்கேன். அப்ப இந்த சீட் மேட்ரிக்ஸ் வச்சு நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 154 ரேங்க்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் irrespective ஆஃப் கம்யூனிட்டி, பிசில இருந்தாலும் சரி, எம்பிசில இருந்தாலும் சரி, பிசிஎம்ல இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்சி எஸ்டி எந்த கிரைட்டீரியாவில் இருந்தாலும் முதல் 154 வரவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா ஜெனரல்ல சீட் எடுக்க பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப இந்த இயர் படி நம்ம ரேங்க் லிஸ்ட் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 154ல முதல் 154ல ஓசி கம்யூனிட்டில இருந்து ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க. பிசி கம்யூனிட்டியில 48 பேர் இருக்காங்க. அந்த 48 க்ளோஸ் ஆகிற ஓவரால் ரேங்க் என்ன அப்படின்னா 153. ஓசில க்ளோஸ் ஆகிற ஓவரால் ரேங்க் என்ன அப்படின்னா 126. பிசிஎம் பொறுத்தளவுக்கு 8 பேர் இருக்காங்க, க்ளோஸ் ஆகிற ரேங்க் 128. எம்பிசி 82 மெம்பர்ஸ், 7.5லயே கட் ஆஃப் அதிகமா டிசைட் பண்ற ஒரு முக்கியமான கம்யூனிட்டி எம்பிசி. அப்ப எம்பிசில 154, ஜெனரல சூஸ் பண்றதுல 82 பேர் இருக்காங்க, எஸ்சில 12 பேர் இருக்காங்க, எஸ்சி ஏவ்ல 2 பேர் இருக்காங்க, எஸ்டில ஒருத்தர் இருக்காங்க. சோ இப்ப இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே ஜெனரல்ல சீட் எடுக்கிறதா நான் அஸ்யூம் பண்ணி ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்கோம். அப்ப இந்த 154 கேண்டிடேட்ஸ் போக நமக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம டீடைல்டா பார்க்கலாம். அப்ப ஓவராலா நான் செக் பண்ணும்போது எனக்கு 154 கிடைச்சிருக்கு. தட் மீன் 154 கேண்டிடேட்ஸ் ஜெனரல்ல சூஸ் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி நான் ஒவ்வொரு கம்யூனிட்டியா பார்த்தேன் அப்படின்னா பிசிக்கு 130 சீட்ஸ், 130 சீட்ஸ், பிசிஎம்க்கு 17 சீட்ஸ், எம்பிசிக்கு 100 சீட்ஸ், எஸ்சிக்கு 75 சீட், எஸ்சிஏவுக்கு 14 சீட்ஸ், எஸ்டிக்கு 2 சீட்ஸ். சரிங்களா? சோ அப்ப எஸ்டிக்கு 2 இல்ல, ஆக்சுவலா நமக்கு அங்க 4 சீட் மாதிரி வந்திருக்கலாம். சோ இப்ப இந்த ரேஞ்ச் நம்ம க்ளோஸ் பண்ணி பார்க்கும்போது சோ ஓசில அந்த 154ல நமக்கு வரும்போது டோட்டலா எடுத்துருக்காங்கன்னா 148, 8, 82, 12, 2, 1. அப்ப இந்த லாஜிக்கோட நான் ஆட் பண்ணும்போது டோட்டலா எனக்கு எவ்வளவு ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கும் அப்படின்னா பிசிஏ பொறுத்தளவுக்கு 130 + 48 178. அப்ப ரேங்க் லிஸ்ட்ல பிசியோட கம்யூனல் ரேங்க் 178 எடுத்திருக்கும் அப்படின்னா சேஃப் ஜோன். பிசியோட கம்யூனல் ரேங்க் 178. ஓவரால் ரேங்க் நான் சொல்ல கிடையாது சாமி, பிசியோட கம்யூனிட்டி ரேங்க் 178 எடுத்திருந்தா சேஃப் ஜோன். பிசிஎம் பொறுத்தளவுக்கு பிசிஎம்மோட கம்யூனிட்டி ரேங்க் 25 எடுத்திருந்தாங்கன்னா சேஃப் ஜோன். எம்பிசியை பொறுத்தளவுக்கு எம்பிசியோட கம்யூனிட்டி ரேங்க் 182 எடுத்திருந்தா சேஃப் ஜோன். எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்தளவுக்கு கம்யூனிட்டி ரேங்க் 87 எடுத்திருந்தா சேஃப் ஜோன். எஸ்சிஏவை பொறுத்தளவுக்கு கம்யூனிட்டி ரேங்க்ல 16 எடுத்திருந்தா சேஃப் ஜோன். எஸ்டியை பொறுத்தளவுக்கு கம்யூனிட்டி ரேங்க்ல 5 எடுத்திருந்தா சேஃப் ஜோன். இது எல்லாமே க்ளோசிங் ரேங்க்ல கம்யூனல் ரேங்க். அப்ப அந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எந்த மார்க் வரைக்கும் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்க பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா ஓசியை பொறுத்தளவுக்கு ஒருத்தர் மட்டும் தான் அண்டர் 154ல வராங்க. பிசிக்கு 178 ரேங்க் கம்யூனல் ரேங்க் சீட் கிடைக்க அதிக பாசிபிலிட்டி இருக்கு. பிசிஎம் 25, எம்பிசி 182, தென் எஸ்சி 87, எஸ்சிஏ 16, எஸ்டி 5. அப்ப இந்த கரஸ்பாண்டிங் ரேங்க்குக்கு நம்ம மார்க்கா எடுத்து செக் பண்ணோம் அப்படின்னா ஓசியை பொறுத்தளவுக்கு 510, பிசியை பொறுத்தளவுக்கு 452, பிசிஎம் 455, எம்பிசி 481, எஸ்சி 448, எஸ்சிஏ 446, எஸ்டி 460. அப்ப இந்த இயர் க்ளோசிங் கட் ஆஃப் இந்த மார்க் இருக்க 99.9% ப்ராபபிலிட்டி இருக்கு. இதுல ஸ்லைட் சேஞ்சஸ் நமக்கு கண்டிப்பா அந்த கவுன்சிலிங் நடக்கும்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் வரலாம். ஏன்னா சீட் மேட்ரிக்ஸ்ல அந்த லூப்பிங் மெத்தட்ல 1 or 2 சீட்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றாங்க, எம்பிசில இருந்து எஸ்சிக்கு போதா இல்ல எஸ்சில இருந்து எம்பிசிக்கு கொடுக்குறாங்களா, அந்த சின்ன லூப் மேட்ரிக்ஸ் படி பார்க்கும்போது நமக்கு இந்த மார்க்ல இருந்து ஸ்லைட் டிவியேஷன் வரலாம்.
இந்த மார்க்ல இருந்து -1 -2 மேக்சிமம் -1 ஒரு மார்க் 2 மார்க் தான் அதிக, சரி ஒரு மார்க் 2 மார்க் தான் கம்மியாக அதிக பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப இந்த மார்க்கை விட அதிகமா எடுத்திருக்கீங்க அப்படின்னா 7.5ல கண்டிப்பா உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும். ஸோ அப்ப இந்த இயருக்கு உண்டான சேஃப் மார்க் ஆஃப்டர் ரேங்க் லிஸ்ட் பார்த்தோம்னா OC 510, BC 452, BCM 455, MBC 481, SC 448, SCA 446, ST 460. இந்த மார்க் நமக்கு சேஃப் ஜோன். அப்ப இந்த மார்க்கை விட அதிகமா எடுத்திருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு என்னுடைய சார்பாகவும் நம்ம நோபல் கரியர் அகாடமி டீமோட சார்பாகவும் பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சரைஸ்ட் டாக்டர்ஸ் ப்ரொஃபஷனல். உங்களுடைய மருத்துவ கனவுகளுக்கு என்னுடைய சார்பாகவும் நம்ம அகாடமி சார்பாகவும் வாழ்த்துக்கள். இதை விட மார்க் கம்மியா எடுத்திருந்தாலும் ஓப்போட கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து கொஞ்சம் எப்படி டிவியேட் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஸோ மார்க் நல்லா எடுத்தவங்களுக்கு நம்ம அகாடமியிலிருந்து இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்களுக்கு உண்டான ஒரு கரியர் சப்போர்ட் ஃப்ரீயாவே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மார்க் அதிகமாக எடுத்து கவுன்சிலிங்காக நான் வெயிட் பண்றேன் சார், மார்க் கம்மியா இருந்தாலும் நான் கவுன்சிலிங் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம நோபல் கரியர் அகாடமியில ஃப்ரீ கைடன்ஸ் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரீ கைடன்ஸ் சப்போர்ட்ல டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும், அங்க நமக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்ற எல்லா விதமான டீட்டெயிலும் ஃப்ரீ நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஃப்ரீ கைடன்ஸ் சப்போர்ட்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப்போட கம்யூனிட்டி லிங்க் வச்சிருக்கோம். அந்த கம்யூனிட்டி லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் நம்மளுடைய அகாடமி கான்டாக்ட் நம்பர்ஸ் 9080070600 ஆர் 9524925045 ஆர் 9344953882. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஃப்ரீயாவே கைடன்ஸ் சப்போர்ட் நாங்க பண்ணி கொடுக்குறோம். எனக்கு மார்க் கம்மியாயிடுச்சு சார், அடுத்து நான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன், இல்ல என்னுடைய இலக்கு மருத்துவர் ஆகிறதான், டாக்டர் தான் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நம்ம நோபல் கரியர் அகாடமியில ஸ்காலர்ஷிப் சப்போர்ட்டோட நீங்க எடுத்திருக்கிற மார்க்கை பொறுத்து நீட் மார்க்கை பேஸ் பண்ணி நீட் 2027 ரிப்பீட்டர்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்போட ரிப்பீட்டர் கிளாஸஸ் நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ரிப்பீட்டர் கிளாஸஸ் செப்பரேட் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் as well as செப்பரேட் ஃபார் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ தமிழ் மீடியம்க்கு தனி கிளாஸ், இங்கிலீஷ் மீடியம்க்கு தனி கிளாஸ். ஸோ தமிழ் மீடியம்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லயே நம்ம டீச் பண்ணுவோம். கொஷின் பேப்பர்ஸ், புக்ஸ் எல்லாமே தமிழ்லயே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எக்ஸ்பர்ட் டீமை வச்சு கொஷின் பேப்பர் எல்லாமே தமிழ்ல நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? சோ அது போக ஒரு கிளாஸ்ல மேக்ஸிமம் 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ 50 ஸ்டூடெண்ட்ஸ் தாண்டி வரும்போது வில் கோ வித் நெக்ஸ்ட் கிளாஸ். அதனால உங்களுக்கு உண்டான இண்டிவிஜுவல் கேரிங், இண்டிவிஜுவல் மென்டாரிங் இங்க நம்ம கிட்ட அதிகமாக இருக்கும். ஸோ ஃபேக்கல்டிஸ் எல்லாமே வெல் ட்ரைன்டு அண்ட் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ், கொஷின் பேங்க்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே இருக்கு. ஸோ நீட் அப்படின்றது ரொம்ப 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 கஷ்டமெல்லாம் கிடையாது. கொஞ்சம் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு சில ஸ்டடி பிளானை நம்ம கோத்ரூ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நீட் நமக்கு ரொம்ப ஈஸி. சரிங்களா? அந்த பிளான்ல எந்த மாதிரி நமக்கு பொதுவா நோபல் கரியர் அகாடமியில அப்ரோச் பண்றோம் அப்படின்னா 3 லாஜிக் தான் கப். ஸோ கான்சென்ட்ரேட், அண்டர்ஸ்டாண்ட், பிராக்டிஸ். இந்த ஐடியாலஜி, இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சுதான் உங்களை நாங்க டாக்டர் ஆக்கிடுவோம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியோட நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம நோபல் கரியர் அகாடமியில நீட் 2027 உண்டான ஒரு முக்கியமான லாஜிக்கே ஸ்மைல் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேர் பேரண்ட்ஸ் இஸ் அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ எங்களை நம்பி வர ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய பெற்றோர்களோட சந்தோஷம், என்னுடைய மகன் மகள் மருத்துவர் ஆகிட்டாங்க, என்னோட சன் டாக்டர்ஸ் டாக்டராக போறாங்க, டாக்டர் ஆயிட்டாங்க அப்படின்றத எங்களுடைய மெயின் மோட்டிவேஷன். ஸோ மார்க் எடுத்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ மார்க் எடுத்தவங்களுக்கு நம்ம நோபல் கரியர் அகாடமியில ஃப்ரீ கவுன்சிலிங் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மார்க் எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு சார், நான் அடுத்த இயர் படிச்சு கண்டிப்பா டாக்டர் ஆயிடுவேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு நம்ம நோபல் கரியர் அகாடமியில நீட் 2027க்கான ரிப்பீட்டட் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸஸ் பத்தி ஃபுல் டீட்டெயில், கவுன்சிலிங் ரிலேட்டடா எல்லா விதமான அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம நோபல் கரியர் அகாடமி டீமை நாங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ கான்டாக்ட் நம்பர்ஸ் 9080070600, 9524925045, 9344953882. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மார்க் 7.5% சிறப்பு இடஒதுக்கீட்டுல வரவங்களுக்கு உண்டான சேஃப் மார்க். இதே மாதிரி நம்ம டீம் 92.5ல வரவங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டால அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அனலைசிஸ் பண்ணி எக்ஸாக்ட்
எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷனோட அடுத்த வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ நம்ம நோபல் கரியர் அகாடமி யூடியூப் பேஜை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன். தேங்க்யூ.